வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து உண்மையிலேயே சாஃப்ட்வேர் டெவலப்பர வந்து ரீப்ளேஸ் பண்ணிருமா? ஸோ எந்தெந்த இடத்துலலாம் அதால ரீப்ளேஸ் பண்ண முடியும்? எந்தெந்த இடத்துலனால அத ரீப்ளேஸ் பண்ண முடியாது? சும்மா வந்து பிளைண்டா வந்து இது பண்ணாது, இது பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்லல. ஸோ இது பிராக்டிகலா எங்கெங்கலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். ஸோ எந்தெந்த இடத்துல பண்ணுது? இப்ப இது வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நெறைய இடத்துல வந்து பயப்படுவாங்க. ஸோ ஏஐ வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ணிருமா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டா வந்து எனக்கு ஜாப் இருக்காதா? ஸோ இத பத்தின எல்லாமே வந்து டீட்டெயில்டா நம்ம வந்து பேச ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஒண்ணா என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ மோர் புரோகிராமிங். இந்த வார்த்தைய சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்சன் ஹாங். இவரு யாருன்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NVIDIAன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கும். ஸோ கிராபிக்ஸ் அந்த GPUலாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. கேமிங்க்கு, கிரிப்டோ கரன்சி மைனிங்க்கு. ஸோ அவங்களோட சிஇஓ தான் அந்த அவரு தான் இது. ஸோ அவரு தான் வந்து சொன்னாரு. இனிமேல் வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ்ல வந்து புரோகிராமிங்ன்றது ஒண்ணு இல்லாமலே வந்து போயிரும் அப்படின்ற மாரி. ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலன் மஸ்க்கும் வந்து சொல்லியிருப்பாரு. ஏஐ இஸ் ஃபார் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓப்பன் ஏஐயோட சிஇஓ வந்து ஃபர்ஸ்ட் நடுவுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபயர் பண்றோம் அப்படின்னு சொன்னப்ப, எங்களையும் சேர்த்து ஃபயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கம்பெனில இருந்த ஒரு 200, 300 பேர் சொன்னாங்க. ஸோ ஏஐயோட ஆதிக்கம் வந்து நெறைய இடத்துல வர ஆரம்பிச்சுருச்சா? ஸோ ஏஐ தான் வந்து இனிமேல் வர ஃபியூச்சரா? எனக்கு வந்து வெப் டெவலப்மென்ட் இல்ல அப்படின்னா, ஸோ நான் இப்ப வெப் டெவலப்மென்ட் படிக்கிறதா? ஏஐ படிக்கிறதா? இந்த மாரி டவுட்ஸ்லாம் வந்து வரும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. இது ஏன் என்னன்றத நான் கொஞ்சம் கொஞ்சம் போக போக இந்த வீடியோல ஃபுல்லுமே வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ. இது வந்து நம்ம ஏஐன்றது நெறைய ஏஐ கொட்டி கிடக்குங்க. ChatGPT, Gemini, DALL-E, Midjourney, Perplexity, Stable Diffusion. இப்ப நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் தான். இன்னும் இத தாண்டி வந்து நெறைய ஏஐஸ் வந்து கொட்டி கிடக்கு. ஸோ இங்க நடுவுல இப்ப பார்த்தோம் அப்படின்னா, டெவின் ஏஐ கூட வந்துச்சு. நம்ம நேத்து கூட அத பத்தின வீடியோ வந்து போட்டிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா, நான் மறக்காம அத ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன் வந்து அது ரீப்ளேஸ் பண்ணாது அப்படின்றத பத்திலாம் ஃபுல்லா வந்து பேசியிருந்தோம். ஸோ இந்த ஏஐ இருக்குல்ல, இந்த ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம எப்படி வந்து ஏஐன்னா என்ன? ஸோ எப்படி வந்து ஏஐ யூஸ் பண்ணணும்? அப்புறம் வந்து எப்படி வந்து ஏஐயோட சேர்ந்து நம்மளும் வந்து அப்டேட்டடா இருக்கிறது. இந்த விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கண்டிப்பா வந்து ஏஐ வந்து நம்மள வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. சரி, ஓகே. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் வித்தவுட் ஏஐ. இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஏஐ வந்து கண்டிப்பா ஹியூமன்ஸ வந்து ரீப்ளேஸே பண்ணாது. ஆனா, ஏஐ தெரிஞ்ச ஒரு ஹியூமன் இருக்கான்ல, அவன் இன்னொரு ஹியூமன் இருக்கிறத வந்து ஏஐ தெரியாத ஹியூமன வந்து கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணிருவான். ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப என்னால நான் புரோகிராம் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு அளவுல ஒரு இடத்துல போய் நான் ஸ்டக் ஆகி நிக்கிறேன் அப்டின்னா, இந்த பக் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அந்த மாரி நேரத்துக்குனா ஏஐ வந்து யூஸ் ஆகும். இதே மொத்தமா எண்ட் டு எண்ட் அது பண்ணுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது பண்ணாது. இப்ப நான் இருக்கேன். இப்போ ஒரு 10 பேர் ஒரு டீம்ல இருக்கோம். இப்போ அதுல ஒரு 8 பேருக்கு வந்து ஏஐ பத்தின நாலேட்ஜ் வந்து இருக்கு. ஸோ அத எப்படி யூஸ் பண்ணணும்? எங்கெங்க யூஸ் பண்ணா எது நமக்கு கிடைக்கும் அப்டின்றது தெரியும். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கும்போது, அந்த ஒரு பீஸ் ஆஃப் கோட் இத வந்து எப்படி சால்வ் பண்றது? அப்படின்ற மாரி கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து அது ஒரு சொல்யூஷன் வந்து குடுப்போம். ஸோ அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது வந்து கரெக்ட்டா இருக்கும். 100% கரெக்ட்டா இருக்கும் அப்டின்றது யாருமே வந்து எந்த மாடலுமே வந்து சொல்லவே இல்ல. சரி ChatGPTயா இருந்தாலும் சரி, அ Gemini எந்த எந்த விஷயமா இருந்தாலும் அது 100% அக்யூரசி இருக்கும் அப்டின்னு யாருமே வந்து சொல்லவே இல்ல. ஸோ அது நமக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்குறப்போ, ஓகே அதுலேருந்து எடுத்து நம்ம அது ஒரு ஐடியா கிடைக்குதுல்ல, அத வச்சு நம்ம யூஸ் பண்றோம். சில பேர் வந்து இருப்பாங்க. எனக்கு இந்த ஏஐ மேலலாம் நம்பிக்கை இல்ல. நானே ஃபுல்லும் வந்து எண்ட் டூ எண்ட் வந்து கோட் எனக்கு நான் அந்த ஏஐ பத்தின சொல்யூஷனே கேட்க மாட்டேன் அப்டின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிற நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒரு 7 நாளைக்கு ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க. ஒரு 1 வாரத்துக்கு டாஸ்க் குடுக்குறாங்க அப்படின்னா, என்னால அந்த 4 நாள்லயே அந்த ஏஐயோட ஹெல்ப்பால என்னால செஞ்சிட முடியும். ஏஐயோட ஹெல்ப் இல்லாம இருக்கிறவங்கனால அந்த அந்த அளவுக்கான புரோகிராமிங் நாலேட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவங்களாலயும் வந்து சால்வ் பண்ணிட முடியும். அப்படி இல்ல ஓரளவு கொஞ்சம் இந்த ஃப்ரெஷர்ஸ்லாம் தான் வந்து நெறைய இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகி நெறைய இடத்துல நிப்பாங்க. இந்த சீனியர் டெவலப்பர்ட்ட போய் ஹெல்ப் கேட்கறது. அதே மாரி தான் இப்ப நம்ம வந்து ஏஐ வந்து நம்ம ஒரு சீனியர் டெவலப்பர் மாரி நெனச்சு அங்க ஹெல்ப் கேட்கலாம். ஸோ ஹெல்ப் கேட்கும்போது அந்த ஏஐ வந்து சொல்யூஷன் குடுக்கும். ஸோ அப்ப நம்ம அத வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்மளும் வந்து இந்த வேர்ல்டுல வந்து சர்வைவ் ஆகலாம். அப்படி இல்ல அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஒரு 10 பேர் வேலை செய்ற இடத்துல ஒரு 6 பேர் தான் வேலை செய்வாங்க. மீதி 4 பேருக்கு வேலை இல்லாம தான் போகும். ஸோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஎல்சி. ஸோ இந்த எஸ்டிஎல்சி வந்து ரொம்பவே முக்கியமா தெரிஞ்சுக்க எல்லாருமே சாஃப்ட்வேர்ல இருக்கிற எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளான் நடக்கும். அப்புறம் அனலைஸ் நடக்கும். டிசைன் நடக்கும். அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணத டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு அத ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, அத குடுத்தாச்சு அப்டின்னா அதோட கிடையாது. நம்ம அத மெயின்டனன்ஸ் பண்ணணும். நீங்க நெறைய இடத்துல பார்த்துருந்தீங்க அப்டின்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்லாம் வரும்போது பார்த்திருந்தீங்கன்னா, அந்த மெயின்டனன்ஸ் பிரேக்ன்னு சொல்லி வரும். ஸோ இதே மாரி Facebook, Instagram இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் டவுன் வந்து மெயின்டனன்ஸ்ல இருக்கு அப்டின்னுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இது இது எல்லாமே சேர்ந்தது தான் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இந்த பிளான் ஃபுல்லுத்தையும் ஏஐயால பண்ணிட முடியுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியவே முடியாதுங்க. கோடிங் வந்து ஒரு 30 to 40% இருக்கும். அவ்வளோதான்.
மத்த எல்லாமே நம்ம வந்து அந்த ரிக்வயர்மென்ட்ட கேதர் பண்றதே அந்த கிளையன்ட் இருந்தெல்லாம் நீங்க ரிக்வயர்மென்ட்ட கேதர் பண்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிரும். ஸோ ஒரு விஷயம் சொல்றாங்க அப்டின்னா, அது என்னன்னு நம்ம கேதர் பண்ணி நீங்க நெறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐடில இருக்கிற யாரையாவது கேள்விப்பட்டீங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங் போடுவாங்க. கோட் பண்றது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டூ 4 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நான் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே மீட்டிங். ஒரு நம்ம மனுஷனா நம்மளே இருக்கிறம்போதே வந்து இவ்ளோ மீட்டிங் போட்டு தான் நமக்கே புரியுது. ஸோ ஒரு ஏஐயால அது எல்லாத்தையுமே வந்து எண்ட் டூ எண்ட் செஞ்சிட முடியுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதால முடியவே முடியாது. ஆனா ஏஐ வந்து எங்க வந்து யூஸ் ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கேயாவது ஸ்டக் ஆயி நிக்கிறேன். டீபக் பண்றதுக்கு ஏதாச்சும் எனக்கு வேணும் அப்டின்னா, அந்த மாரி இடத்துல வந்து எனக்கு வந்து கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். ஸோ இத வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள்லயே வந்து இதுதான் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுவும் டெவினும் வந்து இது ஃபுல்லுமே வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா வந்து அது சக்சஸ் ஆகாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்கா வந்து ஹைப் குடுக்குறது. ஒரு 3 வருஷம் முன்னாடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, GitHub Copilot வந்தப்ப அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கோடே வந்து அது எழுதுது. VS கோட்ல வந்து புரோகிராம் பண்ணுது. ஸோ இவ்வளோதான் புரோகிராமர்ஸ் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இப்ப எந்த புரோகிராமரும் இல்லவே இல்லையா என்ன? ஸோ அந்த மாரி ஃபேக்கா வந்து சும்மா வந்து ஹைப் அவங்களோட மார்க்கெட்ட கேப்பிட்டல வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக, சும்மா வந்து ஹைப்ப வந்து நெறையாவே குடுப்பாங்க. ஸோ ஏஐ வந்துருச்சு, ஏஐ இருக்கு, ஏஐ இது பண்ணுது, ஏஐ அத பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுவுமே இல்லங்க. இது GitHub Copilotஆல எல்லாமே புரோகிராம் பண்ணிட முடியும் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு என்ன வேல இருக்கும்? ஸோ நான் இன்னைக்கு கம்பெனில வொர்க் பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது. ஸோ அத அத வச்சே அவங்க வந்து பண்ணிடலாம். ஆனா ஏன் வந்து நம்ம தேவை அப்படின்னா, அது வந்து நம்மள அதாவது நம்ம அதுக்கு அசிஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனையில ஸ்டக் ஆயி நிக்கிறேன் அப்படின்னா, அது எனக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து, அதால ஃபுல்லுமே வந்து பண்ண முடியாது. ஸோ இதுதான். இதே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு படம் ஓடுது. இது நம்ம ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி மாரி எடுத்துப்போமே. ஸோ இப்போ ஒரு படம் ஓடுது அப்டின்னா, அது வெறும் ஜஸ்ட் வந்து ஆக்டர்ஸால மட்டும் இல்லங்க. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ டைரக்டர், கேமராமேன், லைட்மேன் இந்த மாரி எல்லாருமே இருக்கு. இதுதான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிளும். ஸோ இதுக்கு பின்னாடி இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஒரு Instagramமோ, இல்ல Facebookஓ ஏதோ ஒண்ணு நம்ம யூஸ் பண்றோம் அப்டின்னா, நாட் ஜஸ்ட் வந்து டெவலப்பர் மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி டெஸ்டிங் டீம் இருக்கு. ஸோ அது பிளான் வாங்குனவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கு கன்டென்ட் ரைட் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ கோடிங் வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் மட்டும் தான். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து சேஃபா அப்படின்ற மாரி. ஸோ ஏஐ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். என்ட்ட ஒரு கோடு இருக்கு. என்னோட கம்பெனியோட சோர்ஸ் கோடு என்ட்ட இருக்கு. ஸோ இந்த சோர்ஸ் கோட நான் கொண்டு போய் ஏஐல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாளைக்கு இது வந்து இப்ப ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதே வந்து இந்த ஏஐ என் கோட வந்து வேற யாருக்கும் குடுக்காது அப்படின்றதுக்கு எனக்கு வந்து எந்த விதமான நம்பிக்கையுமே அது மேல வந்து கிடையவே கிடையாது. இப்ப என் கோட அப்படியே எடுத்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப Google வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஏதோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டெவலப்பர் வந்து ஃபுல் கோடையுமே Googleலேருந்து எடுத்து வந்து போட்டுடுறாரு. இத ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்றப்போ அந்த கோட் எல்லாத்தையுமே அது வந்து வாங்கிட்டே இருக்கும். ஸோ அது அதுக்கான சொல்யூஷன குடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சொல்யூஷன் குடுக்குது எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்டின்னே வச்சுப்போம். நாளைக்கு வேற யாரோ ஒருத்தர் வந்து இத தேடுறாங்க. ஸோ இப்ப அந்த கோடு வந்து அப்படியே இதே மாரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோட வந்து இதுக்கு குடுத்துறாதா அப்டின்றது வந்து எந்த எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஸோ, அதனால கம்பெனிஸ் வந்து கண்டிப்பா வந்து ஏஐ வந்து ஃபுல்லுமே வந்து நம்பவே மாட்டாங்க. ஏன்னா, இது கம்ப்யூட்டர் தானே. ஹியூமனா இருந்தா ஓகே ஒரு எத்திக்ஸ் இருக்கும். ஸோ, இத பண்ணக்கூடாது. இது பண்ணா நமக்கு இந்த மாரி பின்னாடி வந்து பின்விளைவுகள் வரும், கேஸ் வரும். ஸோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ, இப்ப புரோகிராம்ன்றப்போ அதுக்கு வந்து எதுவுமே கிடையாதுல்ல. ஸோ, அது பாட்டுக்கு பிளைண்டா வந்து இன்னைக்கு நான் கேட்கிறேன், நாளைக்கு வேற எவனாவது வந்து கேட்டா அவனுக்கு அத எடுத்து குடுத்துரும். ஸோ, இதனால வந்துட்டு இந்த எந்திரன் படத்துல வர மாரி தான். அதுக்கு எதுவுமே இந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபீலிங்ஸ் வந்தா என்ன ஆகும் அப்படின்றது மாரி தான். ஸோ இதே தான் வந்து ஏஐ வந்து அவ்ளோ சேஃப் கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ நம்ம ஃபுல் சோர்ஸ் கோட் நம்ம எப்படி சொல்யூஷன் வேணும் அப்படின்றத வேணா கேட்கலாமே தவிர்த்து, ஃபுல் கோட அதுல போட்டு நம்ம வந்து கேட்டுட்டோம் அப்படின்னா, நாளைக்கு அது வேற யாருக்காச்சும் கோட குடுத்துருச்சு அப்படின்னா, அது உங்களுக்கு தான் மேபி வந்து இஷ்யூவா வந்து வரும். ஏன்னா யார் இந்த கோட குடுத்தா அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட நேம் இருக்கும். ஸோ நீங்க தான் வந்து அப்ப மாட்டிப்பீங்க. ஸோ ஏஐ வந்து ஃபுல்லுமே வந்து சேஃபா நம்பி அதுல வந்து உங்களோட சோர்ஸ் கோட் எதையுமே வந்து ஃபுல்லும் வந்து அப்லோட் பண்ணாதீங்க. லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷனுக்கு வருவோம். இப்ப ஏஐ வந்து நம்மள ரீப்ளேஸ் பண்ணுமா? பண்ணாதா? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது நமக்கு வந்து ஹெல்ப்பா வந்து இருக்கும். நெறைய விஷயங்கள்ல இப்ப சாஃப்ட்வேர பொறுத்தவரைக்கும் அது வந்து கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி பண்ண புரோகிராம்ல தான் அது வந்து என்ன பக் இருக்கோ, அத வந்து ஃபிக்ஸ் பண்றது, போறது, அ இந்த மாரி விஷயங்கள்ல வந்து ஹெல்ப் பண்ணும். இப்ப இதே வந்து பார்த்தோம் அப்டின்னா, Teslaலாம் பார்த்தோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டடா வந்து ஆட்டோமேட்டட் டிரைவிங் கார்ஸ் தான் வந்து Tesla வந்து ரொம்பவே ஃபேமஸு. ஸோ அதுக்கு இப்ப அதுல வந்து பார்த்தோம் அப்டின்னா, எந்த டிரைவருமே இல்லையா? ஸோ அப்டிலாம் இருக்கு. நம்ம ஊர்லலாம் வந்து இந்த ரோட்லேருந்து இந்த ரோடு நம்ம நார்மலா மனுஷன் ஓட்டும்போதே கொண்டு போய் எங்கேயாவது இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து ஏஐ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து ரொம்ப ட்ரெயின் ஆகி அது வந்து போணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஏஐ வந்து ஒரு நாள் வந்து
இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம். யாராவது வந்து எலான் மஸ்க் வந்து சொன்னா நம்புவாரா? தானா வந்து கார் ஓடும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 வருஷம் முன்னாடி, ஒரு 10 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா, யாருமே அத வந்து நம்பியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்ப அது வந்து ப்ரூவ் பண்ணும்போது வந்து, ஓகே இது வந்து நடக்கும். ஸோ இதுக்கு மேல வந்து ஃபியூச்சர்ல வந்து இது மாரி நடக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஏஐ வந்து எப்பவுமே வந்து அட்வான்ஸ் ஆயிட்டே தான் இருக்கும். எப்பவுமே நம்ம கீழ போறது கிடையாது. ஸோ எப்பவுமே அந்த மேல மேல் நோக்கி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதுவும் வந்து ஏஐயும் வந்து அதுக்கேத்த மாரி அடாப்ட் ஆகி வந்துட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்றது? நமக்கு அது வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? அப்படின்றத நம்மளும் வந்து அது கூடவே சேர்ந்து அப்டேட்டடா இருந்துட்டே வந்தோம் அப்படின்னா, நம்மளும் வந்து கண்டிப்பா ரீப்ளேஸ் ஆக மாட்டோம். என்னைக்குமே சரி, எந்த இண்டஸ்ட்ரியிலுமே சரி, இது வந்து ஏஐ வந்து ஃபுல்லுமே வந்து மனுஷன வந்து இதுவே பண்ணாதுங்க. ஸோ இந்த நெறைய இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, ஆட்டோமொபைல் எல்லாம் வந்துட்டு எடுத்து இந்த லார்ஜா வந்து ஒரு பெரிய பொருளா இருக்கு அப்டின்னா, அதுவாவே வந்து பாட்டே வந்து எடுத்து வைக்கிறது. ஸோ இந்த மாரி வந்து அப்புறம் வந்து கஸ்டமர் கேர்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த சாட் பாட் அசிஸ்டன்ட் இருக்கும். ஸோ நீங்க சாட் பண்ணுங்க அப்டின்ற மாரிலாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லலாம் வந்து ஒரு ஒரு 100%ல ஒரு 10% வந்து அத ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்டின்ற மாரி வந்து சொல்லலாம். ஸோ இது என்ன அப்டின்னா, கஸ்டமர் கேர்ல ஃபுல்லுமே அது ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா, அதுக்கு வந்து எப்படி வந்து சாஃப்ட்டா பேசணும், என்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ அது பாட்டுக்கு வந்து நம்ம நம்ம எப்படி பேசுறோமோ அதுக்கு ஏத்த மாரி பேசும். நம்ம கொஞ்சம் ஹார்ஷா பேசினோம் அப்படின்னா, அதுவும் அதுக்கு ஏத்த மாரி தான் வந்து பேசும். ஸோ இதனால வந்துட்டு அந்த அந்த என்ன நமக்கு வேணுமோ, அது வந்து நமக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்க ஏஐல பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஒரு ஹியூமன் ஏஜென்ட்ட பேசுறோம் அப்டின்னா, அவங்களுக்கு நம்ம சொல்யூஷன நம்மளோட பிரச்சனை என்னன்னு சொன்னோனே, அவங்க வந்து மேபி ஓகே. இது வந்து ஓகே. ரொம்ப கிரிட்டிக்கலான இஷ்யூவா இருக்கு. நம்ம பார்ப்போம் அப்டின்ற மாரி கொஞ்சம் வந்து ஸ்டெப் வந்து ஃபார்வர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதே வந்து ஏஐட்டலாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஓகே. அதுல 100ல இதுவும் 1 அப்டிதான் அதுக்கு. ஸோ அதனால என்ன பண்ணும் அப்டின்னா, அது நமக்கு ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்லாம, அந்த மாரி கொஞ்சம் அந்த ரீப்ளேஸ்மென்ட்ன்றது கண்டிப்பா வந்து இருக்குங்க. ஸோ போக, போக ரீப்ளேஸ்மென்ட்ன்றது இருக்கும். ஆனா, அதுக்கேத்த மாரி நம்மள அடாப்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம் அப்டின்னா, நம்ம வந்து அந்த ரீப்ளேஸ்மென்ட்ல கண்டிப்பா வந்து இல்லாம இருப்போம். ஒரு நெ இப்போ வந்து 10% நான் ரீப்ளேஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, போக, போக இன்னும் ஒரு 20, 30, 40% வரைக்கும் ரீப்ளேஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா, மொத்தமா ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பே இல்லங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட தாட்டு. இதுல உங்களுக்கு வேற ஏதாவது தாட் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க அத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத வந்து கண்டிப்பா கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.